இந்த கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்ரீதர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அந்த தப்பு தான் நாங்கள் பண்ணுவோம், என்ன நான் சொல்கிறது அப்படி சொல்லிட்டு அந்த சிரிக்கிற அந்த எமோஜி போட்டிருந்தாரு. உண்மையிலே மீனராசி இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது சொன்னாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதை தான் பண்ணுவீங்கன்றது எனக்கும் தெரியும். ஏன்னா இந்த நேரத்தில் உங்களுடைய மைண்டை வந்து சனி கண்ட்ரோல் எடுத்துப்பாரு. அவர் என்ன பண்ணுறாரோ அதை தான் நீங்களும் செய்வீங்கன்றதுனால நான் சொல்கிற விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை தான் பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை வருமோ அதை தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் உண்மை. சிவா சக்தி அப்படிங்கிற ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அப்போ மொத்தமாகவே 1330 வீடியோ போடுவீங்கன்னு சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. பர்சனலாக திருக்குறள் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒன்று. ஆனால் எல்லாருமே திருக்குறளை ஃபாலோ பண்ணணும், அதன்படி நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். நிறைய பேர் நான் திருக்குறள் சொல்கிறேன் அந்த பாட்டை மட்டும் கிளிக் பண்ணிட்டு ராசி பலன் சொல்கிறத பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் திருக்குறள் சொல்கிறது நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். அடுத்ததான் அசோகன் சண்முகம் அப்படிங்கிற ஒரு ஐடியிலிருந்து ஒரு நல்ல கமெண்ட் பண்ணியிருந்தாரு. என்னென்னா, அவர் கர்ம பலனை அனுபவித்து தான் ஆக வேண்டும், இதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது, சனி கொடுக்கும் சங்கடங்களையும் கஷ்டங்களையும் அப்படியே ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும், வேறு வழியிலே சொல்லியிருக்காரு. நான் உங்களை பாராட்டுறேன், உங்களுக்கு நான் கை தட்டுறேன். நீங்கள் சொல்கிறது 100க்கு 200% உண்மை. நடக்கிறது நடந்தே தீரும்னா இந்த கோயில்களுக்கு எதுக்கு போக சொல்கிறாங்க, பரிகாரம்லாம் ஏன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் உங்கள் மனது இடப்பொறுத்து தான். ஆனால் நடக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். உங்கள் மனதுக்கு தைரியம் அளிக்க புத்துணர்வு அளிக்க தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய சொல்கிறாங்களே தவிர நீங்கள் பரிகாரம் பண்ணுறதுனாலையோ இல்லை கோவிலுக்கு போகிறதுனாலையோ நடக்கக்கூடிய விஷயத்தை கண்டிப்பாக யாராலையும் தடுக்கவே முடியாது. நடக்கிறது நடந்தே தீரும். இவர் சொன்னது 100க்கு 100% உண்மை. அதாவது அசோகன் சண்முகம் அப்படிங்கிறவர் அந்த ஐடியிலிருந்து சொல்லியிருக்காரு இல்லையா, அவருக்கு ஜோதிட நிலம் சேனல் சார்பாக நான் வந்து நன்றியை தெரிவிச்சிருக்கேன், பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன். இது என்ன தமிழ்நாடு எக்ஸ்பெக்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காரு. இல்லை, தமிழ்நாடு எக்ஸ்பெக்டிங் அப்படிங்கிறத விட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீன ராசிகளாக எதிர்பார்த்த ஒரு வீடியோவாக தான் இருக்கும். பாருங்கள், இப்படிலாம் கேட்சியாக டாப்பிங் வச்சா தான் நீங்களே வந்து பார்க்குறீங்க. நம்ம சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாருக்குமே ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக மட்டும்தான் அந்த மாதிரியான டாப்பிக்லாம் வைக்கிறோம். எப்போவுமே செயலை விட செயலுக்கான நோக்கம் தான் ரொம்ப முக்கியம். நோக்கம் கரெக்டாக இருந்தால் நம்மளுடைய செயல் எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலை கிடையாது. நோக்கம் எந்த நோக்கத்துக்காக நம்ம எந்த விஷயத்தை பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப உண்மை. அடுத்ததாக சின்னதுரை அப்படிங்கிற ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவர் எனக்கு கலாய்க்கிறாரா என்னன்னு தெரியல, எனக்கு கமெண்ட் படிச்சோன்னா ரொம்ப சிரித்தேன். நான் கேட்ட ஜோதிட இல்லை, நீங்கள் தான் நம்பர் 1. நான் கேட்ட ஜோதிடத்தில் நீங்கள் தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்கிறாரு. உண்மையில் அப்படி எதுவுமே கிடையாது. ஜோதிடத்தில் எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சாலும் எனக்கு அனுபவம் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி. எப்படி நம்மளுடைய இந்த விரிவடைந்த யூனிவர்ஸில் நம்ம எல்லாம் ஒரு சின்ன தொகுலோ அதை விட கோடி மடங்கு ரொம்ப 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 சிறிய ஒரு சாதாரண ஒரு உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஆள் தான் இந்த நம்பர் 1 அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இதை படித்தா எனக்கு சிரிப்பு தான் உண்மையிலே வந்தது. நான் ஜோசியத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன், அதை கற்றுக்கிட்டு இருக்க ஒரு பர்சன் தானே தவிர நான் ஜோசியரும் கிடையாது. ஜோதிடத்தில் எனக்கு சில விஷயங்கள் அறிவார்ந்த சில விஷயங்கள் தெரிஞ்சாலும் அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஜோசியத்தில் அறிவை விட அனுபவம் தான் ரொம்ப முக்கியம். அனுபவம் எனக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படுது. அதனால ஜோதிடத்தில் நிறைய ஜாம்பவான்கள் நம்முடைய நாட்டில் இருக்காங்க, நிறைய பேர் யூடியூப்லேயே இருக்காங்க. அவங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டாக இருக்கும். நான் இன்ஸ்பிரேஷனாக நிறைய ஜோதிடர்களை ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். முடிவாக வந்து நம்ம எல்லா கமெண்ட்டையும் படிச்சிட்டோம். பாசிட்டிவாக வந்த எல்லா கமெண்ட்டையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நெகட்டிவாக வந்த கமெண்ட் இருக்குது, அதெல்லாம் என்னாலேயே படிக்க முடியல, அந்த அளவுக்கு கொச்சையாக இருக்குது. அதனால் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையும் இல்லை, விருப்பமும் இல்லை. இந்த மாதிரி தீய சொற்களை பயன்படுத்தி கமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது, குறையும் சொல்ல முடியாது. அது அவங்களுடைய இயல்பாக இருக்கும். அவங்களுக்கு என்ன பிடிக்காமலும் இருக்கலாம், நான் சொல்கிற விஷயங்கள் மீது நம்பிக்கை இல்லாமலும் இருக்கலாம். அதுக்காக நம்ம அவங்கள எந்த தப்பும் சொல்ல முடியாது. இந்த மாதிரி தீய சொற்களை பயன்படுத்தி கமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, உங்களுக்கும் சேர்த்து தான் நான் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கணும், உங்களுடைய குடும்பமும் நல்லா இருக்கணும், உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் நான் வீடியோ ரெடி பண்ணி கண்டென்ட் ரெடி பண்ணி உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் முடியாது, அதையும் மீறி தான் நான் வந்து கமெண்ட்டில் கொச்சையாக திட்டுவேன் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம். ஆனால் நான் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய கமெண்ட்டை மட்டும் தான் மைண்டில் எடுத்துப்பேன். என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கும் நான் அதுதான் சொல்லுவேன், நம்மளுடைய சேனலில் ஒரு பாசிட்டிவான சேனலாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்றேன். அடுத்த வீடியோவில் சிம்மராசி எதெல்லாம் கடைபிடிக்கணும் எதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது கூடிய விரைவிலேயே நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும். நம்மளுடைய சேனலில் இருக்க சப்ஸ்கிரைபர் எல்லாருமே தொடர்ந்து இந்த ஜோதிட நலனாகிய என்னுடன் விரல் கோர்த்து விழித்தருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.